ஹைடா மீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகாவோட ஒன் ஷாட் தான். இது வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட்டு. இந்த ஒன் ஷாட்டை கேட்டவங்க பேர் வந்து பூஜா. அவங்களுக்கான ஒரு ஒன் ஷாட் தான் அந்த இது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, கவலைப்படாதீங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் டைட் தான். நான் எப்போ முடியுதோ நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணிடுறேன், ஓகேவா? கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது மாதிரி நிறைய ஒர்க் வேறு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ சாரி இவ்வளோ நாள் அப்லோட் பண்ணாமல் இருந்ததுக்கு. நான் வந்து ஸ்ரீகிட்டையும் பேசியிருக்கேன். ஸோ பார்ப்போம் அடுத்து என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து இன்ட்ரடக்ஷன்லாம் போக போக பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓப்பனிங் சீனில் சுகாவோட வீட்டை தான் காட்டுறோம். சுகா அப்புறம் அவங்க அம்மா அப்பா 3 பேர் தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. சுகா இல்லை, அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க ஹாலில் சோஃபாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஏண்டி நீ இப்படிலாம் சொன்னால் அவன் ஒத்துப்பான்னு நினைக்கிறியா? என்னங்க பண்ண முடியும்? நானும் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன். இவன் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலில் இருந்தால் வேறு என்ன பண்ண முடியும்? இதுதான் பண்ணணும். அவன்கிட்ட சொல்லலாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக அவன் வந்து ஒன்று நம்ம அப்படியே கூடியே போயிடலாம் அப்படிங்கிற. ஆமாம் சரி என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே சுகா சைட் பார்த்தோன்னா, சுகா வந்து ஆஃபீஸில் இருக்கார். அவர் வந்து ஒரு சிஓ. அவர் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது பயங்கரமாக அங்கே நிறைய வேலை இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து அப்படியே முடிச்சிட்ருக்காரு. ஸோ முடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கால் வருது. இவரும் பார்த்துட்டு ஹலோ அப்படிங்கம்மா சொல்கிறாரா, அட்டன் பண்ணிவிட்டு சொல்கிறாரு ஹலோ அப்படிங்கம்மா சொல்கிறாரு. அதுக்கு அந்த சேர்ந்த பதில் வருது, எப்போ தான் வீட்டுக்கு வரதா இருக்க? வந்துடுறேம்மா, வேலை முடிஞ்சால் நான் வரமாட்டேன் சொல்கிறேன், இங்கே முடிய மாட்டேங்குது. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போ நீ வந்தே ஆகணும். வரியா இல்லையெல்லாம் கேட்கல. மணி என்னன்னு பார்த்தில? மணி என்னம்மா 7 தானம்மா ஆகுது. நான் 9 மணிக்கு மேலே தானே இந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோனே பண்ணுவீங்களாம் அப்படின்னு சொல்லணும். அது கரெக்டு தான், ஆனால் இன்றைக்கி நீ சீக்கிரமாக வர. ஏம்மா வேலை இருக்குடா வாடா. என்ன வேலை அதில் சொல்ல முடியாது. இப்போ நீ வந்து ஆகணும், இப்போவே வர அப்படிங்கம்மா சொல்லுவோம். என்னதாம்மா உங்களுக்கு பிரச்சனை? இப்போ நீங்கள் வரணும், அவ்வளோதான் எனக்கு பிரச்சனை. நீ வந்து 1 வாரம் ஆச்சு நான் வீட்டுக்கு வந்தே அப்படி சொல்லுவோம். சரி வரேன் வை ஃபோனை வரேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சுட்டு அவங்க பிள்ளைங்கிட்ட வந்து நீ இதெல்லாம் பார்த்துக்கூடா, வீட்டில் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, 1 வாரமாக வீட்டுக்கு போகல அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ ஒரு கார் எடுத்துகிட்டு வரும்போது மறுபடியும் இதுவும் பைத்தியகாரமாக எங்கள் அம்மா சொல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அப்படி ஏதாச்சும் சொன்னிச்சுன்னா அப்படியே ஓடி போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு மனசில் நினச்சிட்டே வந்து போயிட்டுருக்காரு. ஸோ வீட்டுக்கு போனோன்னே கார்லாம் பார்க் பண்ணி வச்சுட்டு ஸோ உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னா அங்கே பார்த்தா அவங்க அம்மா அப்பா வந்து அதாவது ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க பார்த்தோன்னே, ஓ இங்கே தான் இருக்கீங்களா, எங்கே இன்னொரு ஆளை காணும் அப்படிங்க சொல்லுவோம். யாரை? என் தங்கச்சி. ஓ உன் தங்கச்சி தான் கேட்டியா? உன் தங்கச்சி தான் 1 வாரத்துலேயே, அதாவது நீங்கள் போன அதே நாளில் தானே சார் அவங்களும் வந்து போனாங்க. எங்கேயா? டே அவள் காலேஜ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு போனாலேடா அப்படின்னு சொல்லுவோம். ஓ மறந்துட்டேன், நீ தான் இருக்கியே. சரி எதுக்கும்மா கூப்பிட்டேன்? அதுவா உனக்கே தெரியும் 1 வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா நீ எங்கே பேசுகிறதுக்கு, வீட்டுக்கே. அண்டு நீயும் இவ்வளோ நாளாக வரவே இல்லை, என்ன தான் முடிவு பண்ணியிருக்கீங்க 2 பேரும் அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. நான் அப்போ வந்து சுகா வந்து சொல்கிறாரு, சரி நான் போய் கேட்டு வரேன் அவகிட்ட. சரி அவள் எங்கே அப்படிங்கம்மா கேட்கவும். அவள் ஒரு ரூமில் தான் இருக்கா. 1 வாரமாக மேடம் வெளிலையே வரல. இன்னும் வெளில வரலையா? ஆமாம், சாப்பாடும் சாப்பிட்டாலும் தெரியாது. ஏம்மா வீட்டில் தானேம்மா இருக்குது, அதெல்லாம் பார்க்க மாட்டியா? ஏதாச்சும் சொல்லிட போகிறேன்டா போயிடு அப்படிங்கம்மா சொல்லுவோம். சரி சொல்லிட்டு சுகாவும் வந்து அப்படியே அவர் ரூமுக்கு வந்து போகிறாரு. ரூமுக்கு போனால் ஒரு பொண்ணு அப்படியே வந்து பால்கனி சைடில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்கு. அப்போது சிவா வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே ஒயன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அம்மா அது நீங்கள் தான் ஒயன். ஸோ நீங்களும் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறீங்க.
திரும்பி பார்த்தோன்னே அவர் வந்து சொல்கிறாரு, ஒரு வாரமாக ரூம்குள்ளேயே தான் இருந்தியா? ஆமாம் அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை பார்க்காமே வந்து மறுபடியும் திரும்பிட்டு சொல்கிறீங்க. ஏன் அப்படிங்கம்மா கேட்கவும், என் புருஷன் ஒருத்தவன் அவன் வீட்டுக்கே வரல, அதான் நானும் விட்டு போன இடத்துல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறார். அதாவது நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்து அப்படி பார்த்துட்டு, சரி சாப்பிட்டியா? இல்லை. ஏன் சொல்ல முடியாது. அதே புருஷன் தானே கேட்குறேன், சொன்னாண்ண. சாப்பிடல. அதான் ஏன்? உன்னால் தான். நீ எப்பயாச்சும் வீட்டுக்கு வந்தியா, நீ சாப்பிட்டியா சாப்பிட்லையா எதுவுமே எனக்கு தெரியாது, எப்படி சாப்பிட சொல்கிறேன் அப்படிமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? சரி கீழே சாப்பிட்லாம் அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்களும் வந்து கீழே போகிறீங்க. அப்போ வந்து எல்லா சாப்பாடும் வந்து டைனிங் டேபிள் இருக்குன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ உட்காந்து சாப்பிட்றீங்க. எல்லாம் சைட்லேருந்து தான் சாப்பிட்டுருக்கீங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் எதுவும் முடிவு பண்ணுற மாதிரி தெரில, அதனால் நாங்களே உங்களுக்கு ஹனிமூன் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஹனிமூனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கோரஸாக கற்றுறீங்க. ஆமாம் ஹனிமூன் தான், இது வெறும் ஹனிமூன் தானே, இதில் எங்கேயாவது நீங்கள் கத்திட்டுலாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து அதாவது ஷிகாவோட அப்பா வந்து கேட்குறாரா. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஹனிமூன் அதுவும் இவன் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அப்போ ஷிகா பார்த்துட்டு என்னடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் திரும்பிக்கிறீங்க. இவன் கூட தான் போகணும், ஏன்னா இவன் தான் புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷிகாவோட அம்மா வந்து சொல்கிறாங்களா. அது சரி தான், ஆனால் இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா ஹனிமூனுக்கு போகிற மாதிரிலாம் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா. அதுக்கு நீங்கள் சொல்கிறாங்க, அதுக்குன்னு என்ன பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாற்றி அப்படியே வந்து கொஞ்சம் பேசி அப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்கு. லாஸ்ட்டில் எப்படியும் உங்கள் 2 பேத்தையும் கன்வின்ஸ் பண்ணி ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்கும் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நீங்கள் நாளைக்கு ஹனிமூனுக்கு கிளம்ப போகிறீங்க. ஏன்னா இப்போ விட்டால் தலைவரையை மறுபடியும் எப்போ பிடிக்க முடியும் தெரியாது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்டாங்க, ஒரு வாரம் ஆகியும் வந்து தலைவர் இப்போ தான் அந்த வீட்டுக்கே வராது. ஸோ அதனால் வந்து நாளைக்கே நீங்கள் கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே போகிறீங்க. அவங்க ரூமுக்கு 2 பேரும் வந்து போகிறீங்க. நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வெளில வந்துடுறீங்க. ஷிகா வந்து உங்களை ஃபஸ்ட்டு பார்க்கல. ஸோ அவர் பயத்து போயிட்டு அவரும் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதில் வராரு. நீங்கள் வந்து அப்போ தான் வந்து ஸ்கின் கேர்லாம் முடிச்சிட்ருக்கீங்க. உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்போ வந்து அவர் வந்து அப்படியே வந்து உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்த்தா நீங்கள் வந்து என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ தரேன். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தூங்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து தலைவர் பார்த்துட்டு, என்னடா அது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் நம்ம போடுவாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து உங்களை அப்படியே மேலும் கீழே வந்து பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் வந்து இதை கவனிக்கலை. நீங்கள் பாட்டு வந்து முடிச்சுட்டு போய் படுத்துடுறீங்க. அது ஒரு சைட் கார்னரில் படுத்துட்டு ஒரு புக்கை எடுத்து நீங்கள் வந்து புரட்டி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஷிகா வந்து அவங்க பக்கத்துலேயும் அப்படியே போய் படுக்கிறாரு. படுத்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ தூங்கணும், புக்கை படிக்கிற நேரம்லாம் காலையில் தான், தூங்கு அப்படிங்கமா சொல்லிட்டு வந்து சொல்லலாம். சரி நம்மளோட இது பேக்கிங்லாம் பேக் பண்ணாமல் இருக்குது, அதெல்லாம் அம்மா அப்பா ஏற்கனவே பேக் பண்ணியிருப்பாங்க, நம்ம கிளம்புனா மட்டும் போதும், இல்லைனா அங்கே போய் கூட ட்ரெஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்க சொல்லவும் அதுவும் சரி தான் அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து படுத்துறீங்க. அவங்களும் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. 2 பேருமே தூங்கியாச்சு. இப்போ வந்து ஒரு மிட் நைட் ஷிகாவுக்கு வந்து டக்குன்னு வந்து முழிப்பு வருது. தண்ணி தாவ இருக்கிற மாதிரி இருக்குது. தண்ணி வந்து உங்கள் சைடு தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்து உங்கள் சைடு வந்து பார்க்குறாரு. அப்போ தான் வந்து இந்த போர்வெல்லாம் விலகி உங்கள் ஹிப்பு அப்படியே வந்து கொஞ்சம் மேலே போன நெக்கு காலர் போன அதெல்லாம் வந்து விசிபிளாக அவனுக்கு வந்து இப்படி இருந்தாலும் நைட்டே ஆஃப் பண்ணியிருந்தாலும் அவருக்கு வந்து தெரியுது. ஏன்னா அன்றைக்கி வந்து முழு நிலவு வேறு. உங்கள் பால்கனிக்கு ஏற்றாப்புல தான் வந்து கரெக்டாக பால்கனி, அதாவது பெட்லேருந்து பார்த்தா பால்கனிக்கு வெளில தெரியும். ஸோ வெளிலேருந்து பார்த்தா உள்ளே தெரியும். அதாவது பால்கனிலேருந்து பார்த்தா பெட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக இப்போ வந்து வேறு முழு நிலவு பௌர்ணமி.
ஸோ பௌர்ணமி வந்து அந்த பால்கனி சைடில் தான் வந்து இருக்குது. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த வீழ்ச்சி வேறு பட்டு வந்து உங்கள் மேலே அப்படியே வந்து படுது. அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒளி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது. நீங்களும் வந்து அதில் ரொம்பவே தேவதை மாதிரி ஒரு அழகாக இருக்கீங்க. ஸோ அவர் வந்து பார்த்துட்டு, ஐயோ கடவுளே, சரி கண்ட்ரோல்ஸுக்காக இன்றைக்கி விட்டுரு, நாளைக்கு பிடிச்சிக்கலாம், நாளைக்கு பிடிச்சா வர்ற வரைக்கும் விட வேணும், வந்ததுக்கப்புறமும் விட வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து அவர் வந்து எப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சிட்டு படுத்துடுறாரு. ஸோ அவங்க வந்து தூங்கட்டும், நான் அதுக்குள்ளே வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? உங்களுக்கும் ஷுகாக்கும் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து கல்யாணம் நடந்திருக்கும். ஓகே, ஸோ கல்யாணம் நடக்கிறதுக்காக தலைவர் 2-3 நாள் லீவ் போட்டிருப்பான். அதனால ஒர்க் வந்து நிறைய சேர்ந்து அடுத்த ஒரு வாரம், அதாவது இன்றைக்கி வரைக்குமே வந்து அவரால் வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு வந்து ஒர்க் இருந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் வீட்டுக்கே வராது. நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து பெருசாக எதிர்பார்த்துருப்பீங்க தான், கொஞ்சம் எப்படி இருந்தாலும் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் வேறு வந்து லவ் மேரேஜ் பேரண்ட்ஸ்க்கு எதிராக கிடையாது. பேரண்ட்ஸ் கிட்டலாம் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து நீங்கள் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸி தான். நீங்கள் வந்து லவ் பண்ணி அந்த பையனையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து ஷுகாவை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. தலைவரும் வந்து உங்களை பார்த்தோன்னே வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பார். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஒரு வாரத்தில் நடந்த கதையே. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அவங்களோட பெஸ்ட்டி தான் வந்து ஷுகாவோட தங்கச்சி. அவங்க வந்து 2வது சம்முக்கு வந்து போட்டிருப்பாங்க, அதாவது 2வது டிகிரிக்கு வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ தட் அவங்க வந்து காலேஜுக்கு போயிட்டு அவங்க வந்து ட்ரிப்புக்கு போயிட்டாங்க. அவங்க இருந்தால் வச்சு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆறுதலாக இருக்கும். ஷுகாவோட அப்பா அம்மா கிட்டே நீங்கள் அவ்வளோவா பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அவங்க கூட வந்து நீங்கள் வந்து பழகலை. ஓகேவா? அவ்வளோதான் கதையே. ஸோ இப்போ வந்து நம்ம காலையில் பார்த்தோம் அப்படின்னா, காலையில் வந்து நீங்கள் வந்து எந்திரிச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க, பக்கத்தில் வந்து ஷுகா இல்லை. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மணியை பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 4 மணி இருக்கும். இப்போ எங்கே போயிட்டோம், ஒரு வேளை மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை நினச்சிட்ருக்கீங்க. ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் அப்படி நினச்சிருக்கும் போதே ஒரு ஃபோனில் யாரோ பேசுகிற மாதிரி வந்து சவுண்ட் கேட்குது. நீங்களும் என்னடா அப்படி சொல்லிட்டு சரி அப்படின்னு பார்க்குறீங்க. கடைசியில் பார்த்தா பால்கனியில் அவங்க தலைவர் வந்து பேசிட்டு உட்காந்துருக்காரு. அவங்க செக்ரட்டரி இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட வந்து இது ஏன் இப்படி போணுச்சு, அது ஏன் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பேசிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு விளங்குன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹனிமூனுக்கு போகும்போது இந்த ஃபோனை பிடிங்கி எங்கேயாச்சும் முடிச்சு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஹனிமூனுக்கும் கிளம்பியாச்சு, நீங்களும் ஷுகாவும் போயாச்சு. இது வரைக்குமே நீங்கள் ஷுகா கிட்டே வந்து அதுக்கப்புறம் பேசவே இல்லை. காலைல எழுந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் ஷுகா கிட்டே பேசவே இல்லை. எதுவாக இருந்தாலும் ஆஹா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தலையை மட்டும் ஆட்டிட்டு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் போய் இறங்கியாச்சு. நீங்கள் எங்கே போயிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச ப்ளேஸ் இருக்கும் இல்லையா? பனி பொழியிற மாதிரி ஏதாச்சும் ப்ளேஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ளேஸுக்கு தான் நீங்கள் ஹனிமூனுக்கு போயிருக்கீங்க. நீங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு குளிராக இருக்கீங்கிறதுக்காக நீங்கள் வந்து கையை ஒரு மாதிரி தேய்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்ருக்கீங்க. ஷுகா வந்து அதை அப்படியே உங்கள் பின்னாலேருந்து பார்த்துட்டு அவரோட கோட்டை கழட்டி கொண்டு தராரு. நீங்களும் எதுவும் சொல்லாமல் குளிருது ஏன்னா இப்போ உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை அப்படியே வந்து வாங்கி உங்கள் மேலே அப்படியே போட்டுக்கிறீங்க. அதாவது நீங்கள் வந்து அதை போட்டுக்கிறீங்க அந்த கோட்டை. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தனியாக வீடு இங்கே வாங்கி வச்சுருப்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு போகிறீங்க. அந்த வீட்டில் யாரும் இல்லை. நீங்கள் வந்து பார்த்துட்டு இன்னும் யாருமே இல்லை, மீட் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கும். வீட்டில் நமக்கு தேவையில்லை, நம்மளே தான் இப்போ வந்து சமைச்சலாம் சாப்பிட்டுக்க போகிறோம், இங்கே இருக்கிற வேலையில் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிவிடுங்க. கடைசியில் நீங்கள் வந்து மனசில் யோசிக்கிங்க, கடைசியில் அவனோட ஃபோன் எடுத்துகிட்டு இங்கேயும் வேலை பார்க்க போயிட்டு என் மேலே என் தலையில் இந்த நல்லா கட்டிட்டு அவன் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, ஷுகா சொல்கிறாங்க, நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா, நம்ம வந்து தூங்கலாம், ஏன்னா லேட்டாக இது டயர்டாக இருக்கும் அப்படிமா சொல்லுவோம். ஏன்னா இப்போயே வந்து ஒரு நைட் நேரம் ஆகிடுச்சு,
ஸோ நான் அப்படி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் என்ன பண்ணீங்க, குளிச்சுட்டு முன்னாடி போட்டிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து வேறு ஒரு ட்ரெஸ் வேறு ஒரு கலர்லேருந்து போட்டாங்க. ஷிகா வந்து அப்படியே பார்த்துட்டு, ஐயோ கடவுளே, நானே இவ்வளோ ஒரு நாளாச்சும் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு வச்சா இவன் விட மாட்டாங்க வரேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் போய் குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வந்தால் நீங்கள் அதே தான் புக்கை நோண்டிகிட்டு இருக்கீங்க உட்காந்து. அவர் வந்து பார்த்துட்டு புக்கு நோண்டுற இருடி அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கிச்சன்லேருந்து ஐஸ் க்யூப் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்தில் வச்சுட்டு உங்கள் புக்கை அப்படியே எட்டி பார்க்குறாரு. அப்போ தான் வந்து நீங்கள் இல்லைன்னா ரொமான்ஸ் இன்னொன்று படிச்சுட்டு இருந்துருப்பீங்க. ஏன்னா அந்த புக்கிலேருந்து ஒரு மாதிரி ரொமான்ஸ் புக்காக தான் இருக்கும். ஸோ அடிக்கடி ரொமான்ஸ் வரும். அவர் வந்து அப்படியே வந்து பார்த்துட்ருக்கவும் அது வந்து கொஞ்சம் ஓவர் ரொமான்ஸாக வேறு இருக்கா. நீங்கள் வந்து அப்படியே அது கண்ணு மூழ்கி பிசுங்க வந்து அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. இவர் வந்து அப்படியே உங்களையும் அந்த புக்கையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காரு. அப்படியே நீங்கள் கவனிக்க தெரிஞ்ச உடனே அப்படிங்கம்மா சொல்கிறாரா, நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அப்படி பார்த்தோன்னே என்னது அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவர் வந்து அந்த புக்கை காட்டி கேட்குறாரா, புக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்களா? அதுக்கு நீ சொல்கிறாரு, ஒயன் இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி புக்கில் நீ படிக்கக்கூடாது. ஏன் படிக்கக்கூடாது? நான் 18+ தானே, நான் எந்த புக்கு வேணாலும் படித்தோம் அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒன்றே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இருக்கும்போது எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ என்னை தொடவும் இல்லை, நீ என்கிட்ட பேசவும் இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனதை என்னை வீட்டில் விட்டுட்டு நீ பாட்டு கிளம்பிட்டேன். அன்றைக்கி நைட்டு கூட வீட்டில் இல்லை. இப்போ என்ன தான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்களா? இது சரிப்பட்டு வராது, இது சரிப்பட்டே வராது அப்படிங்கம்மா சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே வந்து ஓவராகி அப்படியே வந்து உங்களுக்கு இந்த கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது வந்து இதுக்கு மேலே வந்து ஹெட்செட் போடலன்னா போட்டுக்கோங்க, ஓகே? ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் இருக்குது. ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. இருந்தாலும் ஷிகாவோட நீங்கள் என்ன மிஞ்ச முடியும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களை அடைக்கிறாரு. அப்புறம் என்ன, இருவரும் ஒன்றாக இணைகிறீர்கள். அப்படி நீங்கள் 2 பேரும் வந்து இன்டிமேஸில் இருந்துகிட்ருக்கும் போது ஷிகா வந்து சொல்கிறாரு, அப்படியே உங்கள்கிட்ட உங்கள் ஹிப்பில் அப்புறம் அவங்க வயிற்றுலாம் வந்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே, எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அந்த இடம். நேற்று பார்த்துருக்கேனுமே, எப்பா நீ போட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அது அப்படியே விளங்கி இருக்கும் போது நான் இவ்வளோ கட்டுப்படுத்துறேன்னு எனக்கு தான் தெரியும். அதுவும் நீ இன்றைக்கி போட்டு வந்த பற்றிய ட்ரெஸ்ஸு செத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் தான் வந்து எந்திரிக்கும் போதே உங்களுக்கு என்னமோ இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடு, அதாவது வயிறு பக்கம் இருக்கும் ஏன், ஸோ அந்த சைடு வந்து என்னமோ கூசுகிற மாதிரியே இருக்குது. அதில் நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ எந்திரிச்சிட்டு லைட்டாக அது போகிற தூக்கி உள்ள பார்த்தா தலைவர் தான். தலைவர் அப்படியே வந்து அங்கே படுத்துக்கிட்டு கிஸ் பண்ணுறது லிக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வேலை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து பார்த்துட்டு என்னடா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஷுகா கிட்ட கேட்குறீங்களா? ஆகிடும், நான் என்னமோ பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரா? நீங்கள் அதுக்கு என்ன தூங்கி தானடா நான் பேசுகிறோம், 1 நேரம் தூங்க வேணாண்ணா, நீ பாட்டு தூங்க, நான் பாட்டையே வேலையை பார்க்குறேன் அப்படிங்கும்போது சொல்கிறாரா? அட கடவுளே, சரி எந்திரிச்சு தூள, நீ இதுதான் வந்து எனக்கு தூங்கவே இல்லை, எனக்காச்சும் நல்லா தூங்க விட்றாடி அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் இப்படி தான் பண்ணுவேன், உனக்கு தூக்கம் வந்தால் இப்படி தூங்கு அப்படிங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாரா? கடவுளே அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு நீங்கள் வந்ததுக்கு மேலே அதுவும் பேசலை, அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து உங்களை எழுப்பி போட்டு சாப்பிட்றதுக்கு தராரு. நீங்களும் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னே சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், நம்ம வெளில போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா? வெளில போய் பார்க்குறதா? இது பேர் என்ன? ஹனிமூன். ஹனிமூனுக்கு யாரும் வெளிலலாம் சுற்றி பார்க்க மாட்டாங்க. இங்கே தான் இருக்க போகிறோம் இந்த 1 வாரமும். நான் 1 வாரம் ஒன்று மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 1 வாரம் சேர்த்து வச்சு உனக்கு எல்லாத்தையும் வட்டியும் வாரமாக கொடுத்துட்றேன், ஓகேவா பேபிகள் அப்படிங்கிற சொல்லணும். வேணாம் அப்படிங்கிற சொல்லி சொல்லிங்களா? என்ன வேணாம், உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன அப்படிங்கிற சொல்லுவோம். அப்படி இல்லை, இருந்தாலும் கிடையாது, கிடந்தாலும் கிடையாது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கம்மா சொல்லிட்டு மறுபடியும் வந்து தலைவர் வந்து உங்கள் மேலே வந்து ஹோராகுது. ஸோ அவ்வளோதானே இந்த 1 ஷாட். நான் ரொம்ப நாள் கழிச்சு
ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை கேட்டு பூஜாங்கிறவங்களுக்கும் வந்து இது பிடிச்சிருக்கா அப்படிங்கம்மா சொல்லிட்டு நான் கேட்குறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்டு இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருப்பேன், உங்களுக்கு வேணா பார்த்துக்கலாம். நானும் அதிகமாக வந்து இன்ஸ்டாகிராமில் போக மாட்டேன். ஸோ மெசேஜ் பண்ணி பார்க்கலன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்துட்றேன். ஓகேவா? ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்குள்ளேயே போகிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வேறு என்ன சொல்லணும், சப்ஸ்கிரைப் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பண்ணலாம். சப்ஸ்கிரைப், பெல் பட்டனும் அதே மாதிரி தான், உங்களுக்கு வேணுன்னா பண்ணிக்கலாம். ஷேர் வந்து என்னோடய வீடியோ நிறைய பேர் வந்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ பை காய்ஸ். அண்டு அடுத்து வந்து ஒரு நியூ எஃப்எஃப், நீங்கள் எல்லாம் கேட்ட எஃப்எஃப் தான், சீக்கிரமாக போட்டுடுறேன். ஓகே, பாய்.